ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த தெரிசு ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ நீங்க என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 28/8/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 29,200 முதல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 92,300 வரை வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன், ரயில்வே துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 28/8/2024 சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேன் இந்தியா லெவல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கனால போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மும்பை, புஸ்வால், நாக்பூர், பூனே, சோலாப்பூர் டிவிஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியானா இருக்கலாம், நேபாள், பூட்டான், டிபிட்டானா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெவல் 2க்கு அப்ளை பண்றதுனால +2 வந்து பாஸ் பண்ணிருக்கணும். மினிமம் 50% வந்து மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் ஏதாவது முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள். இதுவே லெவல் 1க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 10th பாஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஜஸ்ட் வந்து 10th பாஸ் பண்ணி அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. சோ ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 30 இருக்கணும், ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா 25 இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லெவல் 2க்கு லெவல் 1க்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சர்டிபிகேட் ஆஃப் ஆக்டிவ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அண்ட் பாத்தீங்கன்னா as per கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. SC ST பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 years வந்து கொடுத்திருக்காங்க. OBCக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு 3 years வந்து கொடுத்திருக்காங்க. பிரசன்ட் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேஸ்ட் ஒரு கேட்டகரி வைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெவல் 2க்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 30 வயசு இருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள். லெவல் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 33 வயசு இருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே வந்து கொடுத்திருக்காங்க. இது SC ST எக்ஸர்விஸ்மேன், பெர்சன் டிசபிலிட்டி, விண்டோ, சோ இந்த எக்கனாமிக் வீக் பர்சன் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 250 rupees வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபீஸ், எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும், எவ்வளவு மார்க்ஸ் வந்து வைக்க போறாங்க, அதுக்கான வந்து சிலபஸ் டீடைல்ஸ் வந்து ரிட்டன் டெஸ்டுக்கான சிலபஸ் டீடைல்ஸ் ஆன்லைன்ல வந்து எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கட்டும், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷனுடைய PDF ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.